நீ ரெடியா, நான் ரெடி. பாட்டுக்கு பாட்டு, கண்ட கரமாலம், சீரியலு, பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் வளரட்டும். இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க. திரும்பட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. கண்ட கருமாந்திரம், இவன் பொண்டாட்டி அவன் இட்டு முட்டான், அவன் பொண்டாட்டி இவன் இட்டு முட்டான், அண்ணன் பொண்டாட்டி இவன் விட்டு முட்டான். இதாண்டா உங்களுக்கு சீரியலு. இந்த இளவு, இந்த 8ஆம் தூக்கம் எங்கேயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில, எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம, கலப்படம் இல்லாம பேசப்படுதா? என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாள்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி கொத்தனாரு சித்தாலு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய காலில் விழுந்து ஒரு நாளாவது, ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயே என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா? தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா? உனக்கு என்ன இந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட்ட விட்டு, எதுக்கு பாலாபிஷேகம்? என்ன உனக்கு என்ன? அவன் கீச்சு கத்தையை நட்டுட்டா? இன்னைக்கு எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்ச லாவணியம், குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம். இந்த நாட்டில் 2 திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு லஞ்ச லாவணி நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், விசாரணை ஆணையங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சினிமாக்காரர்களை ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்கே இருக்கிற இந்த சாலை, இந்த மேம்பாலங்கள், இந்த மெடிக்கல் கல்லூரி, இந்த அரசு கல்லூரி, இந்த இன்ஜினியரிங் கல்லூரி, இந்த அரசுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா?